அனைவருக்கும் வணக்கம். இந்த தொகுப்புல இன்னொரு பிரசனம் சார்ந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜோதிடத்துல எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சப்ஜெக்ட்னா அது பிரசனம் தான். ஏன்னா, துல்லியம் அவ்வளவு அழகா சிறப்பா இருக்கும். அப்ப ஜாதகத்துல பார்க்க முடியாதவங்க தாராளமா பார்க்க முடியும். பட் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கேள்விங்கும் போதெல்லாம் இந்த பிரசனம் தான் அதுக்கான ஒரு முக்கியத்துவமா இருக்கும். நார்மல் கேள்வியில தாண்டி இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, உயிர் சம்மந்தப்பட்டது அந்த மாரிலாம் வரும்பொழுது மிகவும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கை குடுக்கும். எந்த ஒரு பயம், பதட்டம் இல்லாமல் அவங்களுக்கு கான்ஃபிடன்ட் தர முடியும். அத பேஸ் பண்ணி தான் இப்போ ஒரு கேள்வி. அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த பிரசனத்துல, என்னுடைய பாட்டிக்கு ஆப்பரேஷன் நாளைக்கு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஆப்பரேஷன் பண்ணுனால் நல்லபடியா குணமாயி வந்துருவாங்களாம். இதுதான் கொஸ்டின். ஏன்னா டாக்டர்ஸ் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, பண்ணவே பேஷண்ட் இறந்து போறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ரிஸ்க்கோட தான் நம்ம பண்றோம். உங்களுக்கு ஓகேவா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு. பட் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாங்க. அது கன்ஃபார்ம் நடக்குன்னு சொல்லல. பட் ஆப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த பிரசனம் விழுகுது. நம்ம என்ன சொல்றோம்? சிம்மோதயம், உதயத்தை நோக்கி சந்திரன் 12 கூடயும் வரான். ஓகே. விரைய செலவுகள் இருக்கு. நிறைய செலவாக போகுது. ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட கேள்வி எல்லாம் ஓகே. உதயாதிபதி 11 மிதுனத்துல. ஆறிடம், கன்னி ஆறிடம். 2ஆம் பாவத்துல ஆறிடம் இருக்குது. சனி உச்சம். கவித்த கிரகம் பாத்தீங்கன்னா, குரு. 8 கூடையவனே கவிக்க வைக்கணும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, தாராளமாக பண்ணுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. குணமாய் வந்துருவாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது நம்ம பார்த்தது 24ஆம் தேதி நைட்டு 8:26க்கு. ஸோ, ஆப்பரேஷன் 25 அதாவது நேத்திக்கு நல்லபடியா முடிஞ்சு, அவங்க நல்லா இருக்காங்க. எல்லாமே இதாயிருச்சு. இன்னொரு ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஆர் வீக்ஸ்ல அப்சர்வேஷன் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிருவாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மாரி கான்ஃபிடென்ட் நம்மனால சொல்ல முடியுது இந்த பிரசனத்த வச்சு மட்டும் தான். இதே ஜாதகமா இருந்தா, அவங்க புள்ள இது, பையன் இது, அவங்க ஹஸ்பண்ட் இது, அவங்க பேரன்ட் எந்த இடத்துல அவங்களுக்கு ஏதாவது கண்டம் இருக்கா என்னன்னு பார்த்து நீங்க ஆராய்ஞ்சு சொல்றதுக்கே உங்களுக்கு பல மணி நேரம் எடுத்துக்கும். இப்ப இந்த இடத்துல பிரசனம் ரொம்ப முக்கியம். இதுல அவங்களுக்கு ஜாதகமும் இல்ல. அப்போ நம்மளுக்கு இப்ப ஏன்னா நம்ம எத வச்சு சொன்னோம் அதுதான் மெயின். உதயாதிபதி 11 உதயத்துக்கு 7 கூடையவன் தான் பாட்டி முறைன்னு வரும். அதாவது அவங்க அம்மாவுடைய அம்மாங்கிறது வரும். அப்போ 7 கூடையவன் சனி உச்சம். சனி உச்சம். அப்ப என்னது அவங்க பாட்டி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. கவலையே பட வேண்டியதில்ல. உதயாதிபதி 11ல இருக்கு. 6டம் 2ஆம் பாவம். எந்த இடத்துலயும் நம்மளுக்கு மாந்தியுடையோ, இல்ல உதயாதிபதியோ, இல்ல அந்த காரகத்துவமோ பாதிக்கப்படவில்லை. அதனால் நன்றாக இருப்பார்கள் என்று நம்ம சொல்றோம். நல்லா இருக்காங்க. இப்ப நம்ம குடுக்குற கான்ஃபிடென்ட்ல தான் பண்றாங்க. அந்த மாரி இதெல்லாம் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு வேற எந்த மாரி விஷயமா இருந்தா லேண்ட் வாங்குறது, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இந்த மாரினா கூட நம்மளுக்கு தெரியும். இது இன்ஸ்டன்ட் ரிசல்ட். இன்ஸ்டன்ட்டா தெரியக்கூடியது. இப்ப இந்த பிரசனம் அவ்வளவு துல்லியத்துவமாக நம்மளுக்கு தெரியப்படுத்துது. அதுக்கான ஒரு விளக்கமான வீடியோ தான். உங்களுக்கு யாருக்காவது பிரசனம் பார்க்கணும்னா, தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.